ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை டம்ளர் தண்ணீர்ல போட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில வைக்கிறதால பணவரவு தாறுமாறாக ஏற்படும். எல்லா விதமான செல்வங்களும் வீடு தேடி வரும். அது என்னென்ன பொருட்கள், அது எப்படி தண்ணியில போடணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன பொருட்களை தண்ணீர்ல போட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் ஆவணி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி தான் விநாயகர் சதுர்த்தி. மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை நம்ம சங்கடகர சதுர்த்தியா கணக்குல எடுத்துப்போம். ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வளர்பிறை சதுர்த்தியை தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். விநாயகர் அவதரிச்ச இந்த நல்ல நாள்ல நாம விநாயகரை வீட்டுக்குள்ள வரவழைச்சு அவருக்கு பூஜைகள் செய்து பிடிச்ச விஷயங்கள் நைவேத்தியமா படைக்கும் போது நாம என்ன வரன்னு கேட்கிறோமோ அதை நமக்கு வாரி வழங்குவார். பொதுவா புதன்கிழமை அப்படிங்கிறதே விசேஷம்தான். புதன்கிழமையில விநாயகர் வழிபாடு கூடுதல் விசேஷம். அப்பேற்பட்ட புதன்கிழமையில நமக்கு விநாயகர் அவதரிச்ச விநாயகர் சதுர்த்தி வந்திருக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். இது ஏதாவது ஒரு சில வருஷங்கள் மட்டும்தான் அமையும். நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. விநாயகரை வணங்குறதால நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். தடைகள் என்ன இருக்கோ அந்த தடைகள் எல்லாமே தகர்த்து எரியப்படும். எடுத்த காரியத்துல வெற்றி உண்டாகும். தோல்வி அப்படிங்கிறதே இருக்காது. அதனாலதான் முழுமுதற் கடவுளா இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கிட்டு எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கிறோம்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கடவுள்கள்லயே ரொம்ப எளிமையான கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் தான். நீங்க என்ன உருவமா பிடிச்சு வச்சு பாவிக்கிறீங்களோ அந்த உருவத்துல அமர்ந்து உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியவர். ஆகஸ்ட் 26ஆம் தேதியே சதுர்த்தி திதி பிறந்ததால ஆகஸ்ட் 26ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியா, ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை மதியம் 2:22 ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி திதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை மாலை 3:52 வரைக்கும் இருக்கு. என்னதான் செவ்வாய்க்கிழமைய சதுர்த்தி திதி பிறந்தாலும் சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி நாம விநாயகர் சதுர்த்திய புதன்கிழமை தான் எடுத்துக்கணும். அன்றைக்கு தான் நீங்க வீட்லயும் கோவில்லையும் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி எல்லார் வீடுகள்லையும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புதுசா விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கோவில்லையோ இல்ல தண்ணீர்லயோ போய் கரைட்டீங்க. அப்படி வாங்கிட்டு வரக்கூடிய வருஷத்துக்கு ஒரு முறை உங்க வீட்டுக்கு வரக்கூடிய விநாயகரை நீங்க எந்த நேரத்துல பார்த்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். புதன்கிழமை அப்படிங்கறதால 12:01 ராகு காலம், காலையில 7:09 யமகண்டம். அப்ப விநாயகர் வாங்கறதுக்கான சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில 9:15 மணிலிருந்து 10:15. இந்த 1 மணி நேரம் ரொம்பவே நல்ல நேரம். விநாயகரை வாங்குறது, விநாயகரோட அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, அவருக்கு அலங்காரம் பண்றதுக்கான அந்த மாலைகள், குடை, இது எல்லாத்தையுமே காலையில 9:15 மணிலிருந்து 10:15 வாங்கிடுங்க. 12:01 ராகு காலம். அந்த நேரத்துல விநாயகருக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் நைவேத்தியங்களும் செஞ்சிடுங்க. ஆனா படையல் போட்டு வழிபாடு பண்றத மதியம் 1:30 மணிக்கு மேல பண்றது விசேஷம். ஏன்னா 12:01 ராகு காலம். விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாட்டை கூடுமான அளவுக்கு மாலை ஒரு 3:30 மணிக்குள்ள முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா 3:52 உங்களுக்கு சதுர்த்தி திதியும் முடிஞ்சிடும். நிறைய பேர் வீடுகள்ல பகல் நேரத்துல, அதாவது காலை நேரத்துல பூஜை பண்ணாம இல்ல மதிய நேரத்துல பூஜை பண்ணாம மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல விநாயகர் சதுர்த்திக்கு வழிபாடு நடத்துவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வருஷம் கூடுமான அளவுக்கு சீக்கிரம் பண்ணிடுங்க. ஏன்னா 3:30 மணியோட சதுர்த்தி திதி முடிஞ்சிடும். இதுதான் விநாயகர் சதுர்த்தியை இந்த வருஷம் வழிபடுறதுக்கான எளிமையான வழிபாட்டு முறை. இது போக விநாயகர் சதுர்த்தி மாதிரியான சில முக்கியமான நாட்கள் வரும்போது நாம பண்ணக்கூடிய இறை வழிபாட்டு விஷயமா இருக்கட்டும், பரிகாரங்களா இருக்கட்டும், அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் 1 டம்ளர் தண்ணீரை வைத்து நீங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பண்ண போறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் மொத்தமாவே 3 பொருள் தான். இந்த 3 பொருளையும் சின்னதா டம்ளர் தண்ணீர்லயோ இல்லைன்னா வீட்டுல பூஜைக்குன்னு பயன்படுத்துறதுக்காக பாத்திரம் வச்சிருப்பீங்க, அந்த பவுல்லையோ கூட இந்த தண்ணீர்ல இந்த பொருட்களை கலந்து நீங்க பூஜை அறையில வைக்கலாம். வீட்டோட பூஜை அறையில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வு நேரத்துல ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ணலாம். சின்னதா ஒரு டம்ளர் இல்ல ஒரு பவுல்ல தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. அதுவும் விநாயகர் சிலைக்கு முன்னாடி வச்சிடுங்க. அடுத்ததா 3 பொருட்கள் சொன்னோம்ல, அதுல முதல் முக்கியமான பொருள் எருக்க செடியோட இலை. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபாட்டுல எருக்க இலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். குறிப்பா எருக்கம்பு மாலைய விநாயகருக்கு நம்ம ரெடி பண்ணி நாம அவருக்கு சமர்ப்பிக்கிறதால அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏன்னா எளிமையான கடவுள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே அதுதான். இங்க எருக்கம்பூ மாலை மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு, வேற எந்த விஷயங்கள் தெய்வத்திலும் படைக்கலனால கூட அதை கூட மனம் ஏத்துப்பாரு. அதுதான் விநாயகரோட ஒரு அற்புதம்.
அந்த எருக்கம்பூ கிடைக்கக்கூடிய அந்த செடியோட இலை இருக்குல்ல, எருக்க இலை, இதோட சக்தி ரொம்ப பெருசு. விநாயகரோட கடாட்சம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இலை. அதை விட முக்கியமானது வெள்ளெருக்கம் செடி இருக்குல்ல, அதோட வேர் கட்டையில இருந்து வெள்ளெருக்கம் பிள்ளையார் செஞ்சு விற்பாங்க கடைகள்ல. அந்த பிள்ளையார் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை இது எதுவுமே இருக்காதாம். அந்த அளவுக்கு எருக்கஞ்செடிக்கும் விநாயகருக்கும் தொடர்பு இருக்கு. அந்த எருக்க இலைய ஒரு இலை எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்ததா ஒரே ஒரு வில்லை சந்தனம். ஒரிஜினல் சந்தனமா இருக்குங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்க தினமும் பூஜைக்கு பயன்படுத்துவீங்க, இல்ல உங்க வீடு பக்கத்துடைய மளிகை கடைகள்ல சின்னதா சந்தன டப்பா விற்கும். அதுல குறைஞ்சது 30-40 சந்தன விலைகள் இருக்கும். இல்ல ஏற்கனவே உங்க வீட்டுல சந்தன விலை இருந்தாலும் அதையே பயன்படுத்திக்கலாம். புதுசா வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரே ஒரு வில்லை சந்தன வில்லை எடுத்துக்கோங்க. அடுத்ததா அது கூட ஒரே ஒரு துண்டு ஏலக்காய். ஏலக்காயோட மகிமை பத்தி சொல்லி தெரிய தேவையில்ல. பணவசியம், ஜனவசியம்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள் ஏலக்காய். மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த 3 பொருளையும் பூஜை அறையில விநாயகர் போட்டோக்கு முன்னாடி டம்ளர்லயோ பவுல்லயோ தண்ணீர் வச்சிருப்பீங்கல்ல, அந்த தண்ணீர்ல இந்த 3 பொருளையும் போடணும். போடும்போது உங்களுக்கு விநாயகரோட மந்திரங்கள் என்ன தெரியுதோ, அதுவும் தெரியலையா, ஓம் மகா கணபதியே போற்றி, இத ஒரு முறை சொல்லிக்கிட்டே அந்த எருக்கஞ்செடியோட இலையையும் அந்த ஏலக்காயையும் ஒரே ஒரு சந்தன வில்லையையும் அதுல போட்டுருங்க. அந்த தண்ணீர் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உங்க வீட்டோட பூஜை அறையில விநாயகர் சிலைக்கு முன்னாடியே இருக்கட்டும். குறிப்பா இந்த விநாயகர் சிலைன்னு சொல்றோம்ல, அது எந்த சிலைனா விநாயகர் சதுர்த்திக்காக நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருப்பீங்களா பூஜை பண்றதுக்கு, அந்த சிலை. அந்த சிலைக்கு முன்னாடி தான் இந்த பொருட்களை வைக்கணும். அது தண்ணீர்ல போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். சதுர்த்தி திதி முடியறதுக்கு முன்னாடி, எப்படி இருந்தாலும் 3:30 மணி தான் சதுர்த்தி திதி முடியுது. நீங்க 1:30 மணி ராகு காலம் கழிச்சு நீங்க 1:30 மணிக்கு மேல படையல் போட்டு வழிபாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு அரை மணி நேரம் பூஜையில வச்சதுக்கு அப்புறமா அந்த எருக்கஞ்செடியோட எடுத்து அந்த தண்ணீரை உங்க வீடு முழுக்க எல்லா இடங்களையும் தெளிச்சு விடணும். எப்படி கலச தண்ணீர், இந்த கும்பாபிஷேக தண்ணீரெல்லாம் மாவிலை வைத்து வீடு ஃபுல்லா தெளிப்பீங்களோ, அதே மாதிரி இந்த எருக்கஞ்செடியை வச்சிருப்பீங்களா தண்ணீர்ல போட்டு, அந்த எருக்கஞ்செடியை எடுத்து டம்ளர்ல கூடிய தண்ணீரை எடுத்து உங்க வீடு முழுக்க நீங்க எல்லா இடங்களையும் தெளிச்சு விடணும். இப்படி பண்றதால உங்க வீட்டுக்குள்ள அந்த கணபதியோட கடாட்சம் அதிகமாகும். யார் ஒருத்தவங்க வாழ்க்கையில கணபதி, விநாயகர் உறுதுணையா இருக்காரோ அவங்களுக்கு தோல்வி அப்படிங்கறதே இருக்காது. அந்த கடாட்சத்தை, கணபதியோட கடாட்சத்தை உங்க வீடு முழுக்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பரிகார முறை தான் டம்ளர் தண்ணீர்ல இந்த பொருட்களை போட்டு, அதுவும் விநாயகருக்கு உகந்த பொருட்களை போட்டு வீடு முழுக்க தெளிச்சு விடுறது. தெளிச்சு விட்டதுக்கு அப்புறமா தண்ணீர் மீது இருந்தா அதை நீங்க கால்படாத இடத்துல செடியில ஊத்திருங்க. அந்த தண்ணீரை பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. பூஜை அறையில அந்த பொருட்களை போட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் அந்த பூஜை அறையில இருந்ததுக்கு அப்புறம் தான் அதை நீங்க வீடு முழுக்க தெளிச்சு விடணும். இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பொருட்களை தண்ணீர்ல போட்டு நீங்க தெளிச்சு விடுங்க. கட்டாயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும். குறிப்பா எதிர்மறை எண்ணங்கள், போட்டி, பொறாமை, இது வரைக்கும் உங்களை பிடித்திருந்த தரித்திரம், பீடைகள், இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுல போடக்கூடிய பொருட்களும் ரொம்ப கம்மி. ஆனா இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் மேல் நம்பிக்கை வச்சு இந்த வழிபாடு செய்யுங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.